ஆணவத்தை வளர்க்கிறாய், சிவனை வளர்க்க தெரியவில்லை. சிவனை அதாவது தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே என்ற வரி நம்ம அங்க எடுத்துக்கிட்டோம். தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. நீ சிவத்தை பிடிக்க 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 அது உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும், சிவப்பயிர் வளர ஆரம்பிச்சிருக்கும். நாம என்ன பண்றோம், சிவப்பயிரை நம்ம அந்த வகையிலே சேர்க்காம கோயிலுக்குள்ள மட்டும்தான் சிவம் இருக்குன்னு நம்பி பூமி முழுவதுமே இன்ப துன்பத்தால் நிரப்பப்பட்டதையே உண்மைன்னு நம்பிக்கிட்டு என்னைக்காவது கோயிலுக்கு போன சாமியை கும்பலான்ற மாதிரி, எப்போதாவது விபரீதத்தை பூசிக்கலான்ற மாதிரி நாம காலம் கடந்து 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 நம்ம சிவத்தை நினைக்காமலேயே சிவப்பயிரை கருக விட்டுட்டோம். சிவப்பயிர் நீர் இல்லாமல் கருகி போனது நெஞ்சுக்குள்ள உணர்வு என்ற நீர் உள்ளுக்குள்ள இல்லாம சிவப்பயிர் கருகி போனதால் காம விகாரத்தால் பிரபஞ்ச மோகத்தால் கலைகள் மண்டி கிடக்கின்றன. எப்படி சிவப்பயிர் கருகி போச்சு, கலைகள் மேலே மேலே இருந்து துளுத்து போய் அப்படியே அரும்பி நிற்கிது. ஆன்மாவுக்கு எது எப்படி அந்த ஆன்மா மீட்சி அடைய முடியும்? சிவப்பயிரை உண்டா அந்த ஆன்மா அதை தகுதி அடையிறதுக்கு தகுதி தயாராக சிவப்பயிர் காத்துக்கிட்டுக்கு நாம என்ன செய்யறோம், அதை அடைய தெரியவில்லை அப்படின்றதா தெரியவில்லை. சிவநெறியை பயிரை வளர்க்கும் வகையினை அறிந்து அதற்கு மாறான ஆணவ மாறி கடைகளை அகற்றி நிற்பவர்களுக்கு இப்ப சொல்றாரு. இதுக்கு வகை என்ன சொல்றாரு? ரெண்டு நம்ம மேல கொடை சொன்னாரு, ரெண்டு அதுக்கு வழி சொல்றாரு. ரெண்டு வரி கொடை சொல்லிட்டாரு. அதே நல்ல நெறி உனக்குள்ள இருந்தும் நீ அதை கவனிக்காம விட்டுட்டியடா, கடைகளை வளர்ந்து வெட்டியேன்னு முதல்ல நம்மளை வட்டப்பட்டு திட்டுறாரு. அதுக்கப்புறம் மருந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதாவது சிவநெறி பயிரை வளர்க்கும் வகையினை அறிந்து, இந்த வகையினை அறிந்துங்கிறத தான் இந்த ஞானத்தினுடைய கதவு சாவி நம்மகிட்ட இருக்கான்னு கேட்கிறாரு. வாங்க என்ன சொல்றாரு? சிவநெறி பயிரை எது வளர்க்கும் வகையினை அறிந்து 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 கலைகளை அகற்றி நிற்பவர்களுக்கு, அறிந்து அகற்றி நிற்பவர்களுக்கு முதல்ல ஆனந்தமாதி கலைகள் எது நமக்கு முதல்ல புரியணும். அதை அறியணும். அறிந்து எப்படி அங்க வச்சு விளையாடுங்கம்மா பாப்பா தம்பி, இங்க பாரு, அங்க வச்சு விளையாடுங்க. தூணறி தூறு படர்ந்து கிடந்தது மாறி கிடக்கும் வகை அறிவார் இல்லை. மாறி கிடக்கும் வகை அறிவாளருக்கு ஊறி கிடந்து என் அன்பு உள்ளந்தானே. அப்படின்னா சிவநெறி பயிரை வளர்க்கும் வகையினை அறிந்து அதற்கு மாறான ஆணவம் மாறி கரைகளை அகற்றி நிற்பவர்களுக்கு என் உள்ளத்திலே எழுகின்ற அன்பு பெருகி படர்கிறது. என்ன சொல்றாரு? ஆணவம் மாறி கரைகளை அகற்றி சிவப்பில் வளர்ப்பவரே சிறந்தவராவா. அப்படி பண்ணினா ரொம்ப தண்ணி கட்டே இருப்பாங்க. அவரு கொடுங்க. என்ன சொன்னாரு ஐயா? என்ன சொன்னாரு? தூறு படர்ந்து கிடந்தது தூணெறி மாறி கிடக்கும் வகை அறிவார் இல்லை. மாறி கிடக்கும் வகை அறிவாளருக்கு ஊறி கிடந்து என் அன்பு உள்ளன்பு தானே அப்படின்றது சொன்னாரு. என் உள்ளத்தில் எழுகின்ற அன்பு பெருகி படர்கிறது. ஆணவம் மாறி கடைகளை அகற்றி சிவப்பயிர் வளர்ப்பவரே சிறந்தவராவார். நம்மளுடைய உடம்புக்குள்ள உள்ள ஆணவம் மாறி கலைகளை அகற்றி சிவப்பயிரை வளர்க்க தெரிந்தவரே சிறந்த அன்புடையவர் ஆவார் அப்படின்ட்டாரா? சரி, கட்டணமா 2828 6 தெருவில் அகப்பட்ட சந்தியில் 6 தெருவில் அகப்பட்ட சந்தியில் சாறு படுவன 4 பனை உள்ள. சாறு படுவன 4 பனை உள்ள ஏறற் கரியதோர் ஏனியிட்டு அப்பனை ஏறல் உற்றேன் கடல் ஏழும் கண்டேனே. அட்டாங்கம் 6 அவத்தை 5 விட்டேறிய பெரிதனிலே வியப்பொன்று கண்டேன்னு சொல்லுவாங்க பட்டினத்தாரு. அது மாதிரி அதே மாதிரி சத்தியானக்கூடிய வருது. 6 தெருவில் அகப்பட்ட சந்தியில் சாறுபடுவன 4 பனை உள்ள. சாறு கொண்ட 4 பனை இருக்குது. ஏறருக்கு அரியதோர் ஏணியிட்டு அப்பனை, ஏறுவதற்கு அருமையான ஒரு ஏணியை கொண்டு நான் அந்த பனையை ஏறினே. ஏறலுற்றேன் கடல் ஏழும் கண்டேனே. அந்த பனையில ஏறி பார்த்தா 7 கடல் இருக்கு அங்க அப்படின்னு செய்ய அமைச்சிருக்காரு. என்ன அர்த்தம்னா 6 ஆதாரங்களாகிய தெருவின் கீழே உள்ள மூலாதாரமாகிய சந்தியிலே. 6 தெருவில் அகப்பட்ட சந்தியில். அப்போ ஆதாரங்கள் 6,
கீழே வந்து அந்த இது நம்மளுடைய மூலாதாரம் இருக்குது. அந்த மூலாதாரமான மூலாதாரம் வந்து சந்துல முனை வச்சிருக்கேன்னு சொல்றாரு. 6 தெருவில் அகப்பட்ட சந்தியில் பக்குவமடையாத போது இருள்முகமாக தொழில் படுவனாகிய 4 இதழ்களாகிய பனைகள் உள்ளன. இதுதான் சுவாதிஷ்டானம். பக்குவமடையாத காலத்துல சாறு கொண்ட பனைமரம்னாலும் 4 இதழ்களும் சாறு கொண்டது. அது பக்குவமடையாத போது, அதாவது உலக இன்பங்களை மட்டுமே நோக்கி இருந்த போது, பக்குவமடையாத போது இருள்முகமாக, இருள் என்று சொன்னால் மரணத்துக்கு நம்மளை தயார்படுத்தும். அதாவது இருள்முகமாக தொழிற்படுவனாகிய 4 இதழ்களை கொண்ட பனைகள் உள்ளன. ஏறுவதற்கு அருமையான சுடுமனையாகிய ஏணியை வைத்து, அந்த பனையை ஏறுறதுக்கு சாதாரண ஏணி ஆகாதுப்பா, சுடுமுனை ஏணி வச்சு அந்த பனையை நீ ஏறலாம். இங்க வந்து தத்துவத்தை வேற மாதிரி விளக்குறாரு. இங்க அந்த நம்மளுடைய வாசி யோகத்தை சொல்றாரு. சுடுமுனையை நீ வந்து கண்டு கொண்டால் அந்த சுடுமுனையை ஏணியை கொண்டுதான் நீ இந்த 4 இதழ் பனைமரத்து மேல ஏறி மேல போக முடியும். எப்படி 4 இதழ் பனைமரத்து மேல ஏறணும்னா சுடுமுனை ஏணி வேணும் உனக்கு. ஏணியை வைத்து அந்த பனைமரத்தின் மேல ஏறி சகசர சரம் சென்றேன். அந்த பனைமரத்து மேல ஏறி 6 இதழ் அதாவது 1000 இதழ் தாமரை கொண்ட சகசிரசரம் சென்றேன். அப்போ 4 இதழ்ல இருந்து இங்க 1000 இதழா மாறணும்னா சுடுமுனை வேணும். கண்டு ஆமா, 2 வாசியோகம் ஆரம்பிச்சாலும் வந்துடும். அது ஆரம்பம் தானே. வாசியோகத்தை பிடிச்சிங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குண்டலி யோகம் என்பது நெத்தியில வந்தா அதுக்கு பேரு குண்டலி யோகம் கிடையாது. அதையும் தாண்டி மேல போகணும். நெத்தியில வந்தா அதுக்கு வந்து என்ன, ஒளி மண்டலம், அந்த ஒளி வந்து மேல வரும். அது குண்டலி யோகத்துல ஒரு பகுதி தான் அது. ஆனா அதனுடைய முழுமை என்பது அங்கு கிடையாது. அதற்கு மேல 1000 இதழ் தாமரை என்று சொல்லக்கூடிய சகசிரம் என்று சொல்லக்கூடிய இங்கிருந்து 12 அகத்துக்கு மேல நிற்கும். அது நெற்றிக்கு மேல, அதாவது நிராதாரம். இது வரைக்கும் ஆதாரம் இருக்கும். 6 ஆதாரங்கள் இங்க வரைக்கும் இருக்கும். இதை தாண்டி ஆதாரம் இல்லாததுக்கு பேர் தான் நிராதாரம். நிறம் என்றால் இல்லாத, நிராதாரம். ஆதாரமே இல்லாத ஒரு சக்கரம் மேல இருக்குது. அந்த சக்கரத்துக்கு பேர் தான் சகசர தலம், 1000 இதழ் கொண்ட தாமரை. அது இந்த சுடுமலை மேல போன உடனே அது வரைக்கும் அது வந்து கீழ் நோக்கி தான் அந்த தாமரை இருக்கும். இந்த தாமரை வந்து கீழ் நோக்கினா இருள் முகத்தை நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கும். பூலோக இன்பங்களை மட்டுமே நமக்கு அது சொல்லிக்கிட்டு இருக்கும். இந்த 1000 இதழ் தாமரை வந்து இந்த சுடுமலை வந்து மேல ஏற்றி நீங்க அந்த குண்டலியை மேல கொண்டு போகும்போது இந்த குண்டலி நீர் அது மேல பாஞ்சிருந்து அது மேல் நோக்கி நம்மளை தாமரை வந்து விரிஞ்சிடும். மேல் நோக்கும்போது அது வந்து ஈசனுடைய இருப்பிடமா மாறும். நெற்றிக்கு தலைக்கு மேல 1000 இதழ் தாமரை என்று ஒண்ணு மேல நம்ம கீழே குனிஞ்சிருக்கனால ஈசனால உட்கார முடியாது. ஈசன் மேல இருக்காரு, மேல வந்து அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. நான் எனக்கு ஆதாரத்தை கொடுறான்னு காத்துக்கிட்டு இருக்காரு, காத்துக்கிட்டு நிக்கிறாரு. ஆனா நமக்கு அந்த ஞானம் இல்லாம நாம என்ன பண்ணுவோம்னா, இந்த சொன்னால முதல்ல சிவப்பயிரை வளர்க்காம நாம வந்து கலைகளை மண்டிக்கிட்டு இருக்கனால நம்ம என்ன பண்றோம்னா சிற்றின்பத்தின் மேல போகம் கொண்டு இந்த பூமியை நாம ஆளுவோம். பூமியினுடைய ஆளுமை இருக்கும் வரைக்கும் நமக்கு அந்த சிற்றின்ப மோகம் இருக்கும். அப்ப ஈசனுக்கு இடம் இருக்காது. ஈசனுக்கு இடம் இருக்காது. நமக்கு ஈசனுக்கு இடம் இல்லாதனால நம்ம வாழ்க்கை முழுவதுமே இருமுகமா இருக்கும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். நமக்கு சிவ தகுதி வரும் வரைக்கும் அதுக்கு நமக்கு அந்த சிவம் மேல காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அது நமக்கு உட்கார்ந்து நம்ம மேல இறங்கி நம்ம ஆன்மாவை தனதாக்கி கொண்டுதான் அது ஆசைப்படும். சிவத்துக்கு வேலையே அதான், ஆன்மாவை தனதாக்கி கொண்டதான் அது கீழே வரும். எல்லாருடைய தலைக்கு மேலேயும் அது காத்துக்கு நிற்குது. எனக்கு அந்த தாமரையை நீ மேல் நோக்கி கொண்டு வா, நான் அமரணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு அந்த ஞானம் இல்லை. அப்போ சிவத்தை அமர வைக்கிறதுக்கு ஆசனம் இல்லாதவனாக நாம வாழ்றோம். அதுக்கு பேர் தான் வந்து கீழ்முகமாக இருள் தத்துவத்தை அந்த வாழ்க்கையை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும் வாழ்க்கை. அதுக்கு பேர் தான் இருள் தத்துவம். நிரந்தரமான துன்பமும் இன்பமும்ங்கிறது இங்க இருக்கும்போது நிரந்தரமான ஒரு புத்திசமான அந்த ஆனந்தம் நமக்கு வந்து அனுபவிக்க தகுதியிலான நாம் இருப்போம். அப்போ குண்டலி வந்து மேல ஏறி சுடுமனை சொல்லார என்ன சொல்லாரு ஐயா, 6 ஆதாரங்களாகிய நடுவிலே கீழ் உள்ள மூலாதாரமாகிய சந்தியிலே பக்குவமடையாத போது இருமுகமாக தொழிற்படமனமாகிய 4 இதழ்களாகிய பனைகள் உள்ளன, பனைமரம் உள்ளன. கல்லு வர்றதுனால அது வந்து பனைன்னு சேர்க்கிறாரு. அது ஒரு ஆனந்தமான கல்லு. எந்த கல்லு?
அந்த இந்திரிய கல் வந்து ஆனந்தமான கல், போதை வரும். அந்த அந்த போதைக்காகத்தான் அந்த பனை மருந்து வச்சுக்காருங்க. பக்கம் வராத வரைக்கும் நமக்கு அந்த போதை கீழே இருக்குது இல்ல. இந்த ஆமா, இந்த இந்த சுவாதிஷ்டான போதைக்கு பேர் தான் என்ன சொன்னாரு, பனை மரம் வச்சுக்காரு. 4 பனைகள் இருக்குன்னு சொன்னாரு. சிவ 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 சின்மய தேஜா சிவ சுந்தர குஞ்சித நடராஜா. சிவ 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 சின்மய தேஜா சிவ சுந்தர குஞ்சித நடராஜா. படன விவேகா பரம்பர வேதா நடன சபேஷா சிதம்பரனா